இங்கே இன்றைக்கி கேக் வந்துட்டு எனக்கே ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே தெரியுது ஐசோமால்ட் வச்சு தான் என்னவோ பண்ண போகிறேன்ட்டு. அதே தான் சுகர் கிறிஸ்டல் தாங்க இதில் வந்துட்டு பண்ணேன். இது எனக்கு நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் அதை பண்ணேன். அதை என்ன நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ரைஸ் பேப்பர் செயில் பேப்பருக்காக வந்துட்டு பண்ணியிருந்தேன். கலர் போட்டுட்டு தண்ணியில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துட்டக்கப்புறம் ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். இன்கேஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு சீக்கிரம் வேணும்னா நீங்கள் ட்ரையர் போட்டு கூட வந்துட்டு அதை காய வைக்கலாம். அது ஈஸியாக வந்து ட்ரை ஆயிரும். அண்ட் கிறிஸ்டல் சுகரில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அதை நம்ம கேக்லாம் எல்லாம் ஃபினிஷாக பண்ணிட்டக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ஐசோமால்ட் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தாவே அது வந்துட்டு நல்லா காஞ்சி வந்துட்டு அழகாக வந்துட்டு அப்போவே ஒட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் ரொம்ப நேரம் டைம் விட்டதுனால கையில் ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்டலில் எடுத்து ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த கஸ்டமர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் இதெல்லாம் கேட்டிருந்தாங்களே, அவங்களா தான் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க டிசைனுமே வந்துட்டு என்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் அது பார்த்துட்டு ரெண்டுமே ஒன்றா இருக்கான்ட்டு வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.